ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 4க்கான கட் ஆஃப் மார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த போராட்டத்தின் எதிரொலியாக நமக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அதிகப்படுத்த போகிறாங்க, ஸோ எவ்வளோ மார்க்கெல்லாம் இருந்தால் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, டிஎன்பிஎஸ்சியோட அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இதோட பிரச்சனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்குது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னும் அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் போராட்டம் நடத்தணும், அதாவது இந்த குரூப் 4 ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டிருந்தாங்க. அனுமதி கொடுக்கல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூரில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. இந்த குரூப் 4 ரத்து செய்யணும், ரத்து செஞ்சு வேக்கன்சிஸ் 20,000 வேக்கன்சிஸ் வரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடக்கும். இப்போது சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அமைதியான முறையில் அனைத்து அகாடமி சார்பாகவும் யார் யாரெல்லாம் அகாடமி டிஎன்பிஎஸ்சிக்கு அகாடமி வச்சுருக்குறாங்களோ, சின்ன அகாடமிலேருந்து பெரிய அகாடமி வரைக்கும் அகாடமியில் இருக்கிறவங்க எல்லாருமே கோரிக்கை வைக்க போகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி சார்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக ஆகஸ்ட் 13 பார்த்திங்க அப்படின்னா போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ கட் ஆஃப் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும், எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வருடத்துக்கு வேலை கிடைக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு நமக்கு உயரப்போகுது, எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் உயர்ந்தால் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரோட தேர்வர்களோட கோரிக்கை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடத்தணும் அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 ரத்து செஞ்சு தடை செஞ்சிச்சு, அதற்கப்புறமா எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாதி பேரோட தரப்பு என்ன இருக்குன்னா 20,000 வேக்கன்சிஸ் வரை நமக்கு இன்க்ரீஸ் ஆனாதான் இந்த குரூப் 4க்கான காலி பணியிடங்களை நிரப்ப முடியும். இப்போ எழுதினவங்களோட மனநிலைக்கு அது ஒரு நல்ல செய்தியாக அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஓலைச்சுவடியிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து நிறைய இடத்துலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் எடுத்திருப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நிறைய பேரோட மனநிலைமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு சில மாவட்டங்களில் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ இந்த குரூப் 4க்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. வேறு எக்ஸாமுக்கு படிப்போம், கண்டிப்பாக படிப்போம். படிச்சுட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸாமை பற்றியும் நம்ம கொஞ்சம் நினைப்போம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு டஃப்பாக லட்சக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான எஃபர்ட் போட்டுட்டு நமக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4க்கு நமக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம ஜென்ரல் கேட்டகரியை சேர்க்கலைங்க. ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவில் நமக்கு ஒரு 155லேருந்து 160 மார்க் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் கட் ஆஃப் குறையிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப் குறைஞ்சே ஆகணும். கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் விஏஓ ஜேஏக்கே பார்த்திங்க அப்படின்னா 155லேருந்து 160 மார்க் நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விஏஓ ஜேஏ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டி, பிசியை பொறுத்தளவில் நமக்கு 150லேருந்து 155 மார்க் வரை நமக்கு கட் ஆஃபாக வரும் விஏஓ ஜேஏவாக இருந்தீங்க அப்படின்னா. இது பிஎஸ்டிஎம் அப்படின்ற பட்சத்தில்
பட்சத்தில் 145லேருந்து 150 மார்க் வந்து கட் ஆஃப் மார்க்காக வரும். இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருக்க பட்சத்தில் 133லேருந்து 143 தான் வந்து கட் ஆஃப் மார்க்காக வரும். இந்த பிசி கம்யூனிட்டியை இந்த மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம்மை பொறுத்தளவில் 145லேருந்து 151 மார்க் வரை கட் ஆஃப் மார்க் இருக்கும். அதற்கப்புறம் பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு 140லேருந்து 145 வரை கட் ஆஃப் மார்க் இருக்கும். இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால் 130லேருந்து 140 வரை இருக்குது. இதே எம்பிசி கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் 145லேருந்து 150க்குள்ளே நமக்கு கட் ஆஃப் மார்க் வரும். இதே பிஎஸ்டிஎம்னால் 140லேருந்து 145. இதே ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால் 133லேருந்து 143. இதே எஸ்சி கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் 140லேருந்து 145. இதே பிஎஸ்டிஎம்னா 135லேருந்து 140. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால் 125லேருந்து 130. எஸ்சிஏயை பொறுத்தளவில் 135லேருந்து 148. இதே பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்களுக்கு 133லேருந்து 140. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்னால் 122லேருந்து 130. எஸ்டியாக இருக்க பட்சத்தில் எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 135லேருந்து 139 மார்க் வரை கட் ஆஃப் மார்க் வரும். இதே வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னா 130லேருந்து 135. இதே வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 120லேருந்து 130 மார்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வரும். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவில் நமக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. ஏன்னா இதுலேயுமே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 10,000லேருந்து 15,000. இந்த இப்போ எழுதுனா இந்த 15 லட்சம் பேரையும் வச்சு நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மார்க்கை விடவும் நமக்கு குறைவான கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிசியை பொறுத்தளவில் இந்த 150 அப்படின்றது 140 கூட நமக்கு கட் ஆஃப் மார்க்காக வந்து குறையும். ஸோ அந்த அளவுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். ஒன்று நமக்கு கட் ஆஃப் மார்க்கை குறைச்சி வேக்கன்சிஸே இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வேலைவாய்ப்பு அதிகமான பேருக்கு வழங்கணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குரூப் 4 ரத்து செஞ்சுட்டு நமக்கு மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடத்தினா மட்டும்தான் இந்த குரூப் 4 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ். அதாவது யாருமே வந்து இப்போ எழுதினவங்க லட்சக்கணக்கான பேர் அவங்களோட லைஃப்பை வந்து 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று மறுதேர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வச்சாங்க அப்படின்னா ரொம்ப மறுபடியும் படிக்கணும், மறுபடியும் ஹால் டிக்கெட், மறுபடியும் கொஞ்சம் டைமு. ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வேறு வரப்போகுது. அதனால் ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரியான வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கை குறைப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியோட அடுத்த கட்டமான அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் இருக்கும். அதாவது மாணவர்களோட கோரிக்கையை ஏற்றுட்டு குறைந்தது 10,000லேருந்து 15,000 இல்லை 20,000 வேக்கன்சிஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி கையில் தான் இருக்குது. அவங்க என்ன அறிவிப்பு வெளியிடுறாங்களோ அதை பொறுத்து தான் மாணவர்களோட போராட்டன்றது ஒரு முடிவுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவோம்.